பூச்சாண்டி காட்டிய திடீர் தலைவர்களுக்கெல்லாம் தேர்தலில் பூஜ்யத்தை பரிசளித்த புதுமை தலைவரே, மதவெறிக்கும் மனிதநேயத்திற்குமான போரில் அன்பனும் ஆயுதமேந்தி வென்ற அஞ்சுகத்தாய் பேரரே, அஞ்சாத வீரரே, அண்ணா இன்று இருந்திருந்தால் உங்களை ஆரத்தழுவி பாராட்டியிருப்பார், அமுத மழை பொழிந்திருப்பார். கலைஞர் இன்று இருந்திருந்தால் உங்கள் கன்னங்களில் முத்துக்களை பதித்திருப்பார். 3 ஆண்டு ஆட்சியிலே முழுதாக மக்கள் மனதை கவர்ந்த முதல்வரே, தேர்தலை திராவிட திருவிழாவாக்கிய திசைச்சூரியனே, உங்களையும் நான் வணங்குகிறேன். இளைய சூரியன் உதயநிதி அவர்களே, பெரியாரின் கொள்கையும் அண்ணாவின் எளிமையும் கலைஞரின் அரசியல் ஞானமும் தளபதியாரின் உழைப்பும் கலந்து செய்த கழகத்தின் எதிர்காலமே எங்கள் இளம் தலைவரே, உங்களை வணங்குகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2024-25 ஆண்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மானிய கோரிக்கையில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கிய நாங்கெல்லாம் உயிராக போட்டுகிற எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் சமத்துவம், சமூக நீதி, சமச்சீர் வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகளில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், குறுங்குழும மேம்பாட்டு திட்டம், பெருங்குழும மேம்பாட்டு திட்டம், தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம், தமிழ்நாடு வர்த்தக வரவு தள்ளுபடி தளம், அடுக்குமாடி தொழில் வளாகம், பணியாளர் தங்கும் விடுதிகள், தமிழ்நாடு SC/ST புத்தொழில் ஆதார நிதி, வட்டார புத்தொழில் மையங்கள், தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் உற்பத்தி ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் என பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு இந்த துறையை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவருக்கும் தொழில் தொடங்க வழிவகை செய்து வாய்ப்பு அளிப்பதில் சமத்துவத்தையும் பெண்கள், பட்டியலினத்தவர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள் என எல்லோரையும் உள்ளடக்கி உயர்த்துவதில் சமூக நீதியையும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் சமச்சீர் வளர்ச்சியும் ஏற்படுத்தி சாதனை படைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 3 ஆண்டுகளில் இந்த துறை செய்திருக்கிற சாதனைகளையும் திட்டங்களையும் இந்த மாமன்றத்திற்கு அளிக்க நான் விரும்புகிறேன். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலுமே இல்லை. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மக்கள், அதாவது ஆதிதிராவிட பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும் என்பதற்காக வேற எங்குமே கிடையாது. நம்ம நாட்டில் தான் போன ஆண்டு நம்முடைய முதல்வர்கள் தொடங்கி வைத்தார்கள்.